சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுவதையொட்டி 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், விவரம் என்ன? சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய 2 தினங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கார் பந்தயம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சாலையை பார்க்கலாம். முத்துசாமி சாலை பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். சென்னை பாரிமுனையிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு செல்வது, அதே போன்று முத்துசாமி சாலை வழியாக பல்லவ நிலம் செல்வது, தலைமைச் செயலகம் வார் மெமோரியல் செல்லக்கூடிய இந்த சாலை நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலை முற்றிலுமாகவே மூடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மெரினாவிலிருந்து காமராஜர் சாலை வழியாக நேப்பியார் பாலம், வார் மெமோரியல், சென்னை சென்ட்ரல் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு பிரதான சாலையாக இருக்கும். இந்த சாலையை பொறுத்தவரை ஒரு 2 வழிப்பாதைகளில் ஒரு வழிப்பாதையவே 2 வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து சிவானந்த சாலைக்கு செல்ல முடியாது. அதே போன்று வார் மெமோரியலிலிருந்து இந்த பல்லவ நிலம் செல்ல முடியாது. இவை அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டது. முக்கியமாக சென்னை சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு பாதை வழியாக வர முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டுமா, சிவானந்த சாலை முற்றிலுமாக மூடப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலை வழியாக அண்ணா சாலை வர முடியும். அண்ணா சாலைக்கு பின்பாக அங்கிருந்து பிரதானமாக இருக்கக்கூடிய பாடிக்காட், முனீஸ்வரன், சென்னை சென்ட்ரல் போன்ற பகுதிகளுக்கு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடியது சென்னை பாரிஸில் இருந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சென்னை பிரதான செல்லக்கூடிய இந்த சாலை முழுவதும் இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் 3.5 கிலோமீட்டர் நடைபெறக்கூடிய அந்த சுற்றளவு, அந்த தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முற்றிலுமாகவே மூடப்பட்டு 3 நாட்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சென்னை சென்ட்ரலுக்கு செல்லக்கூடிய பாரிஸிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு எவ்விதமான பிரச்சனையும் இல்லை. அதே போல அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் சப்வேயை பயன்படுத்தி பிரதானமாக மெரினா கடற்கரைக்கு வருவதற்கும் எவ்விதமான சிக்கல் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மெரினாவிலிருந்து சிவானந்த சாலைக்கு செல்ல முடியாது. வார் மெமோரியல் வழியாக பல்லவ நிலம் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றன. அதே போன்று அண்ணா சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நேரடியாக அந்த சர்க்கியூட் சாலை வழியாக வார் மெமோரியல் வர முடியாது. பாடிக்காட், முனீஸ்வரன் அந்த கோயில் சாலை வழியாக சென்ட்ரல் வந்துவிட முடியும். ஆக பிரதானமாக இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டுமே முற்றிலுமாக இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் காமராஜர் சாலையின் போர் நினைவிடம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பிவிடப்பட்டு வாலாஜா சாலை, அண்ணா சாலை, பெரியார் சிலை, சென்ட்ரல் லைட் பாயிண்ட் வழியாக மத்திய நிலையம், அதாவது ஈவிஆர் சாலை வழியாக சென்றலாம். மவுண்ட் ரோட்டில் வாலாஜா பாயிண்ட் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் பல்லவன் சாலையிலிருந்து சென்ட்ரல் லைட் பாயிண்ட் வழியாக திருப்பிவிடப்படும். சிவானந்த சாலை மற்றும் கொடிமர சாலைகள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் காமராஜர் சாலையிலிருந்து சாந்தம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு எவ்விதமான போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படவில்லை. சென்ட்ரல் லைட்டிலிருந்து அண்ணா சிலை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் பல்லவன் சந்திப்பு வரை வழக்கம் போல் செல்லலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்லவன் சாலை சந்திப்பிலிருந்து பெரியார் சிலை வரைக்கும் ஒரு வழிப்பாதையாக இருக்கக்கூடியது அனைத்தும் தற்காலிகமாக 2 வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கின்றன. முத்துசாமி சாலை சந்திப்பிலிருந்து அண்ணா சாலை மற்றும் கொடிமர சாலைகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பதிலாக பல்லவ நிலம், ஈவிஆர் சாலை போன்ற வழியாக சென்றடையலாம். இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது 3 நாட்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.